உன்னை பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னதும் பல பேர் என்ன பைத்தியக்காரி மாதிரி பார்த்தாங்க. 2 காலும் இல்லாதவ கூரை மேல ஏறி கோழி பிடிக்க ஆசைப்படுறாளான்னு என் முகத்தை பார்த்து நேராவே கிண்டல் பண்ணாங்க. என் பொண்ணு நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுவான்னு அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டமா. நாம அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற நாள் வந்துருச்சு மயில. நடக்காது முடியாதுன்னு சொன்னவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி நீ ஜெயிச்சு காட்டணும். கோமதி கடைசி வரைக்கும் போராடி அவ வைராகியத்துல ஜெயிச்சுட்டான்னு எல்லாரும் பேசணும். நீ பேச வைக்கணும். மத்தவங்களுக்காக கூட வேண்டாமா, எனக்காக உன் அம்மாவுக்காக நீ ஜெயிச்சுதான் ஆவணுமா. மூணு பொன் குழந்தைங்களோட நிர்கதியா நின்னப்போ எப்பவோ தப்பான முடிவு எடுத்திருப்பேன். ஆனா அந்த முடிவுக்கு போகாம இந்த வைராகியம் தான் என்ன தடுத்துச்சு. உங்களை வளர்த்து ஆளாக்க வச்சது. இப்ப வரைக்கும் என் உசுரை நான் கையில புடிச்சிட்டு நடமாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு அந்த வைராகியம் தான் காரணம். அதுல நான் தோத்துட்டா அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். அம்மா அப்படி எல்லாம் பேசாதம்மா. உன் வாழ்க்கைய கூடவே இருந்து பார்த்தவம்மா. நான் ஜெயிக்கிறதுலதான் உன் வாழ்க்கையோட அர்த்தமே இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை நிச்சயமா ஏமாத்த மாட்டேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் முழுசா காப்பாத்துவேமா. என்னம்மா இதெல்லாம்? எக்ஸாம் எழுத போற இந்த நேரத்துல நல்லபடியா வாழ்த்து சொல்லி அனுப்பி வைக்காம ஏமா மயில இப்படி கண் கலங்க வைக்கிற? நான் அழ வைக்கணும்னு நினைக்கல. மயிலுக்கு எல்லாமே தெரியும். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா இந்த சமயத்துல சில விஷயத்தை அவளுக்கு ஞாபகப்படுத்தணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான். மயில ஜெயிச்சுட்டு வாடி. நிச்சயமாமா நான் வரேம்மா. அக்கா கிளம்புறேன்க்கா. நல்லா எழுதிட்டு வா மயில. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச்க்கா. நான் வரேன். வரேம்மா, வரேன்க்கா. Be alert. யோ என்னையா அது? முக்கியமான மீட்டிங்னு பாதுகாப்பு கேட்டா நீங்க 4 பேர் மட்டும் வந்து நிக்கிறீங்க. நீங்க 4 பேர் என்னையா கிழிக்க போறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. செக்யூரிட்டிக்கு நாங்க 4 பேர் மட்டும் வரல. ஒரு பெரிய படையே வந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி வாங்க சொல்றேன். வாங்க. ஃப்ரண்ட் கேட்ல ஒரு டீம், அப்படியே ரைட் சைடு ஒரு டீம், அப்படியே லெஃப்ட் சைடுல ஒரு டீம், பேக் சைடுல அப்படியே ஒரு டீம். மொத்தமா வீட்டை சுத்தி 4 டீமா பிரிஞ்சு ரவுண்ட் கட்டி நிக்கிறோம். எங்க அனுமதி இல்லாம காத்து கூட இங்க உள்ள வர முடியாது. வர்றவங்கள ஐடி கார்டை செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே அனுப்புறோம். கூல் கூல். இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா ஓகே. இன்ஸ்பெக்டர் இந்த மீட்டிங்கை பத்தி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் கட்சியோட மாவட்ட செயலர் எல்லாம் ஒண்ணு கூடி ஆளுங்கட்சி பண்ண ஊழல் எல்லாம் ஆதாரத்தோட பேச போறோம். இது அப்படியே சட்டசபையில எதிரொலிச்சு ஆட்சியே ஆட்டங்காண போகுது. அந்த பயத்துலதான் இந்த மீட்டிங்கை எப்படியாவது கெடுக்கணும்னு ஆளுங்கட்சிக்காரங்க பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க கவலையே படாதீங்க. ஆளுங்கட்சிக்காரங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம பாத்துக்கிறது எங்க பொறுப்பு. நீங்க நிம்மதியா போய் மீட்டிங் நடத்துங்க. ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாம நாங்க பாத்துக்குவோம். ஓகே. தேங்க்யூ. தலை எழுத்து. இவளுக்கு எல்லாம் நம்ம செக்யூரிட்டி வேலை பார்க்க வேண்டியது இருக்குது.
அம்மா மணி ஆச்சுமா. எஸ்பி ஆஃபீஸ் போகாம தலைவர் இங்க எதுக்கு வராரு மணி? மயில எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு தலைவர் மீட்டில கலந்துக்காம வந்துட்டாரோ? எனக்கு ஒண்ணும் புரியலண்ணே. நம்ம பிளான் படி எதுவும் நடக்காது போல இருக்கே. மணி தலைவர் வராரு. வணக்கம் தலைவர். சார், இப்பதான் எம்எல்ஏ அம்மா பேசிட்டு போறாங்க. நம்ம பாதுகாப்பு ஏற்பாடை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப திருப்திங்க ஆண்டவரே. இப்ப அந்த வார்த்தையை சொல்லி எந்த புண்ணியமும் இல்ல. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே வார்த்தையை அவங்க நம்மள பார்த்து சொல்லணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாரும் நடந்துக்கணும், புரியுதா? கண்டிப்பா ஆண்டவரே. இந்த மீட்டிங் முடிஞ்சதும் எம்எல்ஏ உங்களை கூப்பிட்டு பாராட்டலினா என் நேம சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மணி சார், என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கிற போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஓகே தான். செல்லப்புள்ள வா, மூஞ்சி கூட சரியில்லையே. ஏதோ வேண்டாத விருந்தாளிய பார்த்த மாதிரி கடுகடுன்னு இருக்கிய. உங்க 2 பேரோட டென்ஷனை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க ஏதோ இங்க பிளான் போட்டு வச்சிருந்த மாதிரியா, அதை கெடுக்கிறதுக்காகவே நான் இங்க வந்த மாதிரியுமே எனக்கு தோணுது. ஆமாவா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தலைவரே. மொழியே சரியில்லையே. எஸ்பி ஆபீஸ்ல மீட்டிங் சொல்லிட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்களா, அதான் பார்த்தேன். அங்கதான் போயிட்டு இருந்தேன். போற வழியில இங்க எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும்ல, அதான் ஒரு செக்கிங்க போட்டு போலாமேன்னு வந்தேன். சார், நீங்க தான் இருக்கியா? ஐயோ, நான் உன்னை கவனிக்கவே இல்லையா? ஆமா, உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தானே நீ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட. லீவு போட்டு எக்ஸாம் எழுத போயிருப்பேன்னு நினைச்சேன். இங்க வந்து டியூட்டி பாக்குறிய. நீங்க தான் எனக்கு லீவு கொடுக்கலையே சார். நான் கொடுக்கலன்னா என்ன? நீ தான் லீவ் எடுத்துட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியுமே. ஆனா உன் கனவு முக்கியம் இல்ல, நான் சொன்ன கடமை தான் முக்கியம். நீங்க வந்து நிக்கிற பத்தியா, உன் சின்சியாரிட்டியை நான் ரொம்ப பாராட்டுறேன்னு வச்சுக்கியா. மயில, உன்னை என்னால முழுசா நம்ப முடியாது. ஏன்னா அகாடமியோட எக்ஸாம் விஷயத்துல என்ன முட்டாளாக்கனவதானே நீ. அதே மாதிரி இப்போ ஏதாவது கோக்கு மாக்கு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்கல்ல. ஆனா உங்க திட்டம் இந்த தடவை நடக்கவே நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். பரமரே, ஆண்டவரே, இந்த மீட்டிங்க்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் உங்க பொறுப்பு இல்ல. நம்ம ஆளுங்க டியூட்டி சமயத்துல வெளியே போகாம பாத்துக்கிறதும் உங்க பொறுப்பு தான். செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒருத்தர் கூட இந்த டியூட்டில இருந்து வெளியே போகாம இருக்கணும், புரியுதா? குறிப்பா மயிலு தோகையை விரிச்சு பறந்து போயிடாம பத்திரமா பாத்துக்கணும். சொல்லிட்டீங்களா ஆண்டவரே? மயிலு இந்த காம்பவுண்ட தாண்டி ஒரு அடி கூட பறக்காது. ஏன்னா அதோட தோகை எங்கிட்ட தான் இருக்கு. எஸ்பி ஆபீஸ்ல மீட்டிங் முடிய ஒரு 4-5 மணி நேரம். அது வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். நான் வந்ததுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன், புரியுதா? நீங்க நிம்மதியா கிளம்புங்க ஆண்டவரே. இந்த பரமரோட பார்வையில இருந்து இந்த மயில் மட்டுமல்ல, வேற எந்த மயிலும் தப்பிக்காது. Attention please. ஆண்டவர் சொன்னது கேட்டீங்கல்ல?
அவர் என்ன நம்பி முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. தயவு செய்து என்னை ஏமாத்திராதீங்க. எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஹெல்ப் மீ. ஓகேவா? இங்க இப்ப நான் தான் ஐஜி. நான் சொல்றதா லா, சட்டம். என் வார்த்தையை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரே ஸ்பாட்ல ஆணி அடிச்ச மாதிரி நிக்க கூடாது. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பிளேஸ சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். வெளிய இருக்கிறவங்க உள்ள வரணும், உள்ள இருக்கிறவங்க வெளிய போகணும். லெஃப்ட்ல இருக்கிறவன் ரைட்ல போகணும், ரைட்ல இருக்கிறவன் லெஃப்ட்ல போகணும். ஃப்ரண்ட்ல இருக்கிறவன் பேக்ல போகணும், பேக்ல இருக்கிறவன் ஃப்ரண்ட்ல போகணும். அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சஃபிள் பண்ணாதான் எல்லாரும் டயர்ட் ஆகாம ஒர்க் பண்ண முடியும், ரிலாக்ஸா இருக்க முடியும். ஓகே? இந்த ரூல் உனக்கு மட்டும் அப்ளை ஆகாது. டியூட்டி முடியற வரைக்கும் நீ என் பக்கத்துல தான் இருக்கணும். ஓகே? பி அலர்ட். All are dispersed. ஐஜி, I like you, but go to your place. Go. Move. எனக்கு ஒரு சேர் எடுத்து போ. போ. என்ன பரம்பரை என்ன ரோட்டை அளந்துட்டு இருக்க? கால் வலிக்க போதியா? அங்க போய் உட்காரியா? ரோட் அளக்கிறேன், கேட் அளக்கிறேன். அதெல்லாம் நீ கேட்காத, உன் வேலையை போய் பாரு. இந்த பாதுகாப்பு பணி முடிகிற வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட உட்கார போறதில்ல. என்னை பத்தி கவலைப்படாம நீ உன் பொசிஷனுக்கு போ. சார், பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்கா சார்? இதுக்கு மேல எப்படி பக்காவா பண்றது? சும்மா கேட்டேன் சார். கரெக்டா தான் இருக்கு. போங்க. சரிங்க சார். மணிமேகலை, சார், உன் பொசிஷனை விட்டு எங்க போற? எங்கேயும் போல சார், இங்கதான் இருக்கேன். இந்த பரம்பொருள் மாதிரி இந்த உலகத்தோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். நீ எதுக்கு நடந்து போறேன்னு எனக்கு தெரியாதா? எல்லாரும் கூடி கூடி பேசி கும்மால் அடிக்கிற வேலையே வேண்டாம். ஒழுங்கா போய் உன் பொசிஷன் நில்லு. போ. பி அலர்ட். ஓகே சார். ஓகே. என்னம்மா? சொல்லு மணி. அண்ணே, பரமன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காருங்க. அங்க இங்கன்னு நகர கூட விட மாட்டேங்கிறாரு. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. மயில எப்படியாவது எக்ஸாம்க்கு அனுப்பி ஆகணும். இப்ப என்னென்ன பண்றது? நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் தோண மாட்டேங்குது. அண்ணே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். சரி. பழையம்னே, நகரக்கூடாது இப்பதானே சொன்னேன். obey my words. சார், ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? இது நீங்க டீ குடிக்கிற டைம் சார். மீட்டிங்க்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களையும் கண்காணிக்கணும். சார் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. டீ குடிச்சிட்டு நீங்க தெம்பா இருந்தா தானே நீங்க இந்த ஆபரேஷனை சிறப்பா செய்ய முடியும். அதான் சார் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரலான்னு போறேன். டீ, காஃபி, ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. குடுக்கற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணலாம் சார்.
நீங்க எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? நான் வேணும்னு கேட்டேன் உங்ககிட்ட. சூடா ஏதாவது குடிச்சாதானே நீங்க ஆக்டிவா இருக்க முடியும். அப்படி நான் உங்ககிட்ட சொன்னனா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரே ஸ்டேஷன்ல இவ்வளவு நாள் வேலை செய்யறோம். நீங்க என்னுடைய அப்பா மாதிரி. ஒரு பாசமும் அக்கறையும் இருக்காதா சார்? இங்க பார், இந்த பாசம் இதெல்லாம் கடமையில டியூட்டில இருக்க கூடாது, புரியுதா? பட் நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்ட, நான் அக்செப்ட் பண்றேன். யூ கண்டினியூ. ஓகே சார், ஓகே சார். சார் சார் டீ. ரொம்ப தேங்க்ஸ். சார் என்னாச்சு சார்? ஏன் சார் டீயை ஊத்திட்டீங்க? ஏன் சார் எவ்வளவு டென்ஷன் ஆகுற? பாம்பின் கால் பாம்பரியும். போலீஸ் குட்டி எப்படி எல்லாம் பிளான் பண்ணும், என்னெல்லாம் செய்யன்னு எனக்கு தெரியாதா? எது பாசம், எது வேஷம், இதெல்லாம் எனக்கு தெரியும். என்னைய உங்க யாராலையும் ஏமாத்த முடியாது. பொசிஷன் நில்லு, போ பொசிஷனுக்கு போ. டீ கொண்டு வரலாமா? டீ பா. சார் சார் சொல்லு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் சார். இது சொன்னாதானே எதுவும் சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்லுவேன்னு சொல்ற. போ சீக்கிரம் போயிட்டு வா, லேட் பண்ணாத. ஓகே சார். சார் ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும் இருக்கா? இருக்கு சார், எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நம்பி குடிக்கலாமா? நம்பி குடிங்க சார். பார், இங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் தலைவன். சுருக்கமா சொன்னா ஐஜி. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த கூட்டம் நடக்காது. குடிங்க சார், ஒன்னும் ஆகாது. குடிங்க சார். நம்பலாமா? நம்பலாம் சார், குடிங்க. மீசை நல்லா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க கொடுக்கறதுதான் நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். பட் எம்எல்ஏ வீட்டு ஜூஸ்
இங்க எந்த பயமும் சந்தேகம் இல்லாம ஒரே கல்ஃபா அடிச்சுட்டே ஒண்ணும் ஆகாது. யாருகிட்ட நாடகம் போடுறீங்க? உங்க டிராமாவை நம்புறதுக்கு நான் ஒண்ணு இழிச்ச வாயல. தெரியுமா? அப்படி ஜில்லுன்னு இருக்குது வெயிலுக்கு. குடிச்சு பாரு. சரிங்க சார். என்ன ஐசி சார் சுத்துதா? உலகமே சுத்துறப்ப எனக்கு சுத்தாதா? நான் ஐஜி. சார் தூணு விழுந்துரும் சார். அதுக்காக புடிச்சிருக்க, விழுந்துட கூடாதல்ல.